Hospitals, Vigadan, Birthmark, Suryan FM, Idayam Robotic Surgery Hospital, Mark Metro, Star Events, Sky Ramps, Plant a Billion Trees. எல்லாருக்குமே இந்த நேரத்துல ஒரு பெரிய நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கோம். And கண்டிப்பாக இங்க வந்திருக்கக்கூடிய நபர்களுக்கு ஒரு விஷயம் சொல்லி ஆகணும். This is definitely not just going to be an entertainment show, but இதுல இருந்து நம்ம வாங்கக்கூடிய ஒவ்வொரு டிக்கெட்டுமே ஒரு நல்ல காசுக்காக போய் சேர போகுது. ஒவ்வொரு டிக்கெட்டின் மூலமாக ஒவ்வொரு ட்ரீயை வந்து பிளான் பண்ண இருக்காங்க. சோ அதுக்கு உறுதுணையா இருக்கக்கூடிய Plant a Billion Trees எங்களுடைய NGO associate அவங்களுக்கும் இந்த நேரத்துல ஒரு பெரிய நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கோம். With no further ado, நம்மளுடைய பிரபுதேவா மாஸ்டர் இன்னும் கொஞ்ச நேரத்துல இங்க உள்ள வரப்போறாரு. And அவர்கிட்ட இந்த கான்செப்ட் பத்தி பல விஷயங்களை பேச இருக்கோம். And obviously இது ஈவென்ட் நடக்கிறதுக்கு கொஞ்சம் எங்களுக்கு வழி விட்டீங்கன்னா நாங்க அப்படியே ஈவென்ட் ஆரம்பிச்சிடுவோம். ஆனா இவர்தான் எனக்கு இல்ல எனக்கு நான் இன்னும் கூட ஐடியா இருக்கேன். Alright, press and media நண்பர்களே, thank you so much. நன்றி, எங்களுக்கு கொஞ்சம் வழி விட்டீங்கன்னா we'll begin the show. நன்றி, thank you so much. Appreciation and gratitude நம்மளுடைய பிரபுதேவா மாஸ்டருக்காக அருண் ஈவென்ட் சார்பாக ஒரு அழகான பூங்கொத்து. மேடையில் இருக்கக்கூடிய எல்லாருமே அப்படியே ஒரு குரூப் பிக்சர் மட்டும் எடுக்கணும் அப்படிங்கிறது எங்களுடைய ஆசையாக இருக்கு. So kindly please stay back for a group picture. So நம்மளுடைய பிரபுதேவாஸ் YMCA 22nd நடக்க இருக்கு அப்படின்னு நாங்க சொல்லிக்கிட்டே இருக்கோம். இந்த ஈவென்ட் வந்து ஏன் இவ்வளவு ஸ்பெஷல் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு கான்சர்ட் அப்படின்னா இது வரைக்கும் நம்ம எண்ணற்ற மியூசிக் கான்சர்ட்ஸ் பார்த்திருப்போம். அது ஒரு கல்ச்சராகவே மாறி இருக்கு அப்படின்னு சொல்லலாம். பட் முதல் முறையாக ஒரு டான்ஸ் கான்சர்ட் 3 மணி நேரம் டான்ஸ் மட்டுமே இருக்க போதா அப்படின்னு கேட்டா அது எவ்வளவு சேலஞ்சிங்காக இருக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். பட் அதை தாண்டி 100க்கும் மேற்பட்ட கலைஞர்கள் இந்த ஈவென்ட்ல வந்து பார்ட்டிசிபேட் பண்ண போறாங்க. அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸை பார்க்க போறோம். சோ அதனால this is going to be extremely special. சோ எல்லாருமே இணைஞ்ச ஒரு குரூப் பிக்சர் எடுத்துட்டோம் அப்படின்னா எல்லாருமே உங்களுடைய இருக்கைகள்ல உட்கார்ந்தலாம். So request all of you to kindly stay back for a group picture. A moment to stand definitely. மீண்டும் இந்த டீமுக்கு ஒரு பெரிய நன்றி and வாழ்த்துக்களும் கூட. Thank you so much. மேடையில் இருக்கக்கூடிய அத்தனை நபர்களுக்கும் ஒரு பெரிய நன்றி. We request you to kindly take your seats off the dais. இருக்கைகள்ல உட்கார்ந்தெல்லாம் மீண்டும் உங்களுக்கு ஒரு பெரிய நன்றி. ஒரு டீமுக்கு மட்டும் கிடையாது, கண்டிப்பாக மாஸ்டருக்கும் ஒரு பெரிய நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கோம். We request all the delegates to be present on the seats of the day. So, மீண்டும் உங்க எல்லாருக்குமே ஒரு பெரிய நன்றியும் வாழ்த்துக்களும் கூட. Thank you so much. Thank you. Alright, பிரபுதேவா மாஸ்டர் வந்திருக்காரு. ஒரு டான்ஸ் கான்சர்ட் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அதனுடைய பிரஸ் மீட்ல இருக்கும் அப்படிங்கும்போது கண்டிப்பாக ஒரு டான்ஸ் வேணும் இல்லையா? இந்த டான்ஸ் இன்னும் ஸ்பெஷலாக இருக்க போது. ஏன்னா இது மாஸ்டருக்கான ட்ரிபியூட்டாக இருக்க போது. சில கிட்ஸ் வரப்போறாங்க நம்ம மாஸ்டருக்கான ஒரு ஸ்பெஷல் ட்ரிபியூட் கொடுக்கிறதுக்காக. லெட்ஸ் வெல்கம் ராக் அகாடமி ஆஃப் டான்ஸ். பிரபுதேவா மாஸ்டர், இது உங்களுக்கான ஒரு ஸ்பெஷல் ட்ரிபியூட். பல ரிஹர்சல்ஸ் எல்லாம் கடந்து நம்மளுடைய பசங்கள் வந்து பெர்ஃபார்ம் பண்ண போறாங்க. சோ உங்களுக்கு பிடிக்கும் நாங்க நம்புறோம். சோ ஓவர் தி கிட்ஸ். உங்களுக்காக கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு can you please have that? ஒருத்த மட்டும் நடுவுல பயணிச்சா. ஹலோ போட்டோகிராஃபர் உட்காருமா. Alright. Alright. Thank you master. Thank you kids. Thank you DJ Deepika அவர்களுக்கும் நவீன் அவர்களுக்கும் நம்ம ட்ரைப் அருண் ஈவென்ட்ஸ் எல்லாருக்குமே மீண்டும் ஒரு பெரிய நன்றி.
So இந்த t-shirts present பண்றதுக்காக I would like to welcome கலைப்புலி எஸ் தானு அவர்கள். கண்டிப்பாக நீங்க எங்களுக்காக மேடைக்கு வரணும். So பிரபுதேவா sir's live in dance concert உடைய ஒரு அழகான gift ஆக இந்த மொமெண்ட்டை cherish பண்ற விதத்துல ஒரு t-shirt நம்ம present பண்ணிட்டு இருக்கோம். அதே மாதிரி எங்களுடைய அழைப்பை ஏற்று வந்த most revered டாக்டர் ஐஸ்ரீ கணேசன் அவர்களையும் அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். G-Star Properties lende we would like to welcome Mr. Umapati avargal, Mr. Jay Shankar avargal. G-Star Properties lende we would like to welcome Mr. Umapati avargal, Mr. Jay Shankar avargal. எங்களுடைய ticketing partner ஐவா அபிமன்யு அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். இந்த ஈவென்ட்னுடைய official ticketing partner ஐவா அந்த டீம் நம்ம கூட மேடையில இருக்காங்க. அபிமன்யு அவர்களுக்கும் ஒரு பெரிய நன்றி. SSI TMT Bars, Sri Durga TMT Bars, நீங்களும் எங்க கூட மேடையில இணையணும். SSI TMT Bars, Sri Durga TMT Bars. Thank you so much master. இன்னும் நிறைய சர்ப்ரைசஸ் அப்டேட்ஸ்லாம் எங்களுக்காக காத்துருக்குன்னு நாங்க நம்புறோம். மீண்டும் உங்களுக்கு ஒரு பெரிய நன்றி. மேடைக்கு வந்த டிக்னிட்டரிஸ் அனைவருக்கும் ஒரு பெரிய நன்றி. அருண் சாருக்கும் ஒரு பெரிய நன்றி. Thank you so much. பிரஸ் அண்ட் மீடியா நண்பர்களுக்கு ஒரே ஒரு கோரிக்கை. சோ இப்போ நடந்த பெர்ஃபார்மன்ஸ் மட்டும் நீங்க வந்து யூடியூப்ல போட வேண்டாம், கன்சிடரிங் தி காப்பிரைட். சோ அது மட்டும் ப்ளீஸ் டேக் இட் as a humble request. அடுத்ததாக இந்த மேடைக்கு கூப்பிடக்கூடிய நபர் இந்த ஷோனுடைய இயக்குனர். எக்கச்சக்கமான திரைப்படங்களை அவரை பார்த்திருப்பீங்க. மதுரை சம்பவம், தூத்துக்குடி இந்த மாதிரி படங்களை பார்த்திருப்பீங்க. தேல் அப்படிங்கிற படத்துல பார்த்திருப்பீங்க. நம்மளுடைய பிரபுதேவா மாஸ்டர்னுடைய அசிஸ்டன்ட் கொரியோகிராஃபராக இருந்து இன்னைக்கு இந்தியாவினுடைய முதல் டான்ஸ் கான்சர்ட்டை இயக்கக்கூடிய நபராக இருக்கக்கூடிய ஹரிகுமார் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். to share few words for us. அனைவருக்கும் வணக்கம். நம்ம கெஸ்டா வந்திருக்கிற ஐஸ்ரீ கணேஷ் சாருக்கு ரொம்ப தேங்க்ஸ். அந்த கலைப்புலி தானு சாருக்கு ரொம்ப தேங்க்ஸ். புனிதா மேம் வந்திருக்காங்க, ரொம்ப தேங்க்ஸ். அருண் ஈவென்ட்ஸ் ரன் டு வின் அப்படின்னு போட்டிருக்கோம். ஜெயிக்கணும்னா ஓடு அப்படின்னு சொல்லிட்டு உண்மையிலேங்க காலையில 7 மணில இருந்து ஆரம்பிக்கிறாரு, ஓடிக்கிட்டே இருக்காரு, ஒர்க் அவ்வளவு பண்ணிட்டு இருக்காரு இந்த ஷோக்காக. ஆரம்பிச்ச நாள்ல இருந்து அதாவது மார்னிங் வந்துட்டு கிளைண்ட்ஸ் மீட் பண்றது, ஆஃப்டர்நூன் வந்துட்டு டெக்னிக்கல் சைட்ஸ் எல்லாத்தையுமே மீட் பண்றது, இதெல்லாம் எக்ஸ்ட்ரீம். அதாவது சொல்லவே முடியாது அந்த அளவுக்கு ஓடிட்டு இருக்காரு. ஆனா இன்னொரு விஷயத்தையும் சொல்லினா ராத்திரி 10-11க்கும் ஓடுறாரு. அது எங்கன்னு எனக்கு தெரியாது. அது மட்டும் என்ன கேட்காதீங்க, அவரை மட்டும் கேட்டுருங்க. ஓகே. அண்ட் கிளின்டல் மிஸ்டர் VMR ரமேஷ் சாருக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஏன்னா அவர் வந்துட்டு இந்த ஷோக்கு வந்துட்டு அஃபிஷியலா நிறைய விஷயம் அவர் வந்துட்டு மிஸ்டர் அருணுக்கு வந்துட்டு சப்போர்ட்டிவா ரொம்ப இருக்காரு. ரொம்ப தேங்க்ஸ் சார் ரமேஷ் சார். அண்ட் தேங்க்யூ சார். அண்ட் G-Star Properties நம்ம டைட்டில் ஸ்பான்சரா வந்திருக்கிற மிஸ்டர் உமாபதி அண்ட் மிஸ்டர் ஜெய்சங்கர் இப்ப அவங்க மேடையில ஏறி இருந்தாங்க, நீங்க பார்த்திருப்பீங்க. இவ்வளவு ஹம்பிளான ஒரு பீப்புளை பார்க்கவே முடியாது. நான் ரீசெண்டா மீட் பண்ணேன் லாஸ்ட் வீக். அவங்கள ஃபர்ஸ்ட் மீட்டிங்ல எப்படி இருந்ததுன்னா நீ ரெகுலரா நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்பா இருப்போம் அப்படின்ற அளவுக்கு இருந்தது. அவங்க இந்த ஷோக்கு டைட்டில் ஸ்பான்சரா வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச். அதே மாதிரி ஐபா பல்க் டிக்கெட்டிங் இதுக்காக அவங்க ஜாயின் ஆயிருக்காங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஐபா ஆல்சோ. தேங்க்யூ சார். அண்ட் ஆக்சுவலி பிரபுதேவா மாஸ்டர் பத்தி சொல்லணும்னா ஆக்சுவலி ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில வந்துட்டு 10 வருஷமா இருக்கும் அப்படின்னு சொல்லும் போது அது ஒரு பெரிய விஷயம்.
20 வருஷமா இருக்கும் அப்படின்னு சொன்னா அது ஒரு பெரிய பாக்கியம்னு நான் நினைக்கிறேன். 30, 40, 50 வருஷமா இருக்கும் அப்படின்னு சொன்னா அது ரியலி ஒரு பிளஸ்ஸிங்னு நான் நினைக்கிறேன். நான் அதுல பேர் எடுத்துட்டு இப்ப ஆர்டிஸ்டா கிரியேட்டிவ் சைட்ல இருக்கிறது, டைரக்டரா இருக்கிறது அப்படின்றது ஒரு தனியிட, ஆர்ட் டைரக்டரா இருக்கிறது, ஃபைட் மாஸ்டரா இருக்கிறது, கோரியோகிராஃபர், இந்த ஃபீல்ட்ல வந்துட்டு இவ்வளவு வருஷமா இருக்காங்க அப்படின்றது ஒரு பெரிய விஷயமா இருக்கும். ஆக்சுவலி கோரியோகிராஃபரா இருக்கிறதுன்றது அதுல ரொம்ப ஸ்பெஷல் நான் நினைக்கிறேன். அதுலயும் ஃபிட்னஸா அன்னைக்கு வரும்போது 94ல இந்து காதலன்ல எப்படி இருந்தாரோ அதே மாதிரி இப்பவும் பெர்ஃபார்ம் பண்றதுக்கு ரெடியா இருக்காருன்றது சாதாரண விஷயம் கிடையாது. ஏன்னா இப்பவும் அசிஸ்டன்ஸ் வச்சுட்டு ஆட வச்சுட்டு கோரியோகிராஃபரா நிறைய பேர் இந்த லெவல்ல இருக்காங்க. பட் இப்பவும் அவர் வந்துட்டு பண்றாருன்னும் போது, அதாவது எப்படின்னா ஃபேன் மொமெண்ட்ல நான் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டைரக்டர் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி நான் அவரு கூட இந்த 30 years கிட்ட ஆல்மோஸ்ட் நானும் ஒர்க் பண்ணியிருக்கேன், கூட இருக்கேன்னு போது ஐ எம் ரியலி ப்ரவுட் டு நோ அபவுட் இட், டு ஷேர் இட் வித் யூ பீப்புள். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் அதே மாதிரி இன்னொரு விஷயமும் சொல்லணும். இப்போ இந்த மாதிரி ஷோஸ் பண்ணும்போது ஆல்ரெடி நம்ம பண்ண சாங்ஸ் தானே பண்ண போறோம் அப்படின்னும் போது, என்ன இப்போ ஆல்ரெடி பண்ண சாங் ஈஸியா தானே இருக்கும் போது அவர் மாஸ்டர் வந்து ஈஸியா ஆடிடுவாரு அப்படின்லாம் நீங்க கூட நினைக்கலாம். ஆக்சுவலி ரியல் ஃபேக்ட் என்னன்னா, என்னைக்கு சைன் பண்ணமோ அருண் ஈவென்ட்ஸ் கூட அன்னையில இருந்து ஆல்மோஸ்ட் எவ்ரி டே இதை பத்தி நாங்க ஷேர் பேசிக்கிட்டே இருப்போம். இது இப்படி பண்ணலாம், இந்த பாயிண்ட், இந்த சாங் இப்படி பண்ணலாம், அடுத்த மூமெண்ட்ஸ் இப்படி பண்ணலாம், அடுத்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஷோ பத்தி அவ்வளோ டீட்டெயிலா பேசிக்கிட்டு இருந்தாரு. அண்ட் அதே மாதிரி அவர் நியூ இயர் டைம்ல அப்ராட்ல இருந்தாரு. அங்க இருக்கும் போதே கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு, நான் 4th நைட் வரேன், எனக்கு 5th ரிஹர்சல் வரும். யாராவது நம்புவீங்களா? அவர் வந்துட்டு February 22 ஷோக்கு இப்ப ரிஹர்சல் பண்ணுவாரு. 5th மார்னிங் 11:30ல இருந்து அன்னைக்கு பண்ணாரு. 4th midnight 2 o'clock தான் வந்தாரு அவரு. அதே மாதிரி இன்னைக்கு வரைக்கும் அந்த 5th இருந்து இன்னைக்கு டுடே இஸ் 11 பண்ணிக்கிட்டே இருக்காரு. இப்போ உங்களுக்கு தெரியாது, ரிஹர்சல் முடிச்சுட்டு நேரா இங்க வந்து இங்க தான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்தாரு. So you have to give him a gift. Clap for that. Thank you so much. And next நான் சொல்றதா இருந்தா ஆடியோ லான்ச் அப்படின்னு சொன்னா மியூசிக் டைரக்டர் வந்துட்டு அன்னைக்கு ஹீரோ ஆஃப் த டே அப்படின்னு சொல்லுவோம். ரிலீஸ் டைம்ல வந்துட்டு அதுல நடிச்ச ஹீரோ ஆஃப் த டே, ப்ரொடியூசர் ஹீரோ ஆஃப் த டே, டிரெக்டர் ஹீரோ ஆஃப் த டே அப்படின்னு இருக்கும் நமக்கு. ஆக்சுவலி டுடே இஸ் a press meet for the show. இங்க வந்திருக்கிற பிரஸ் எல்லாருமே நீங்க தான் இன்னைக்கு ஹீரோ ஆஃப் த டே. ஏன் சொல்றேன்னா, இந்த ஷோ இப்போ எந்த சர்க்கிள் வரைக்கும் தெரியுதோ இதை உலக அளவுல எல்லாருக்கும் இன்னைக்கு இந்த பிரஸ் மீட்டை பத்தி நீங்க ரீச் பண்ண வைக்கணும். இட் இஸ் உங்ககிட்ட இருக்கு, நிச்சயமா நீங்க பண்ணுவீங்க எனக்கு தெரியும். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் நம்ம இதுல இன்னொன்னு விஷயமும் சொல்லணும். செட்டில் வந்துட்டு மிஸ்டர் ஜான்சன் இஸ் தேர். அவர் இதுல வந்திருக்காரு. அவருக்கு சப்போர்ட்டிவா ஆர்ட் டைரக்டர் மிஸ்டர் கிரண் ஆல்சோ இஸ் ஜாயின்ட் இன் திஸ். ஸோ எங்களுக்கு இன்னும் பலம். இது ஒவ்வொன்றா அப்படியே ஹை அப்படியே போயிட்டே இருக்குது. தேங்க்யூ ஸோ மச் அருண் ஈவென்ட்ஸ். Thank you sir. Before you leave, இந்த ஈவென்ட் அப்படிங்கிறது ஒரு என்டர்டெயின்மெண்ட் பர்பஸ்ங்கிறத தாண்டி ஒரு நல்ல காசுக்கு சப்போர்ட் பண்றோம் அப்படிங்கறத நாங்க கேள்விப்பட்டோம். அதை பத்தி நீங்க டீடைலா சொல்லணும்னு நாங்க ஆசைப்படுறோம். Can we please talk about that as well? ஆக்சுவலி ஏன் இந்த ஷோ அப்படின்னு சொல்லும்போது நமக்கு ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, வெறும் இது வந்து டிக்கெட்டிங் ஷோவா இருந்தாலும் நாட் ஒன்லி மணி மேக்கிங், பிளான்டிங் ட்ரீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் இருக்கு. ஆக்சுவலி நம்ம பர்த் மார்க்கோட ஷைலேந்தர் அதை பத்தி சொல்லியிருந்தாரு. ஸோ ட்ரீஸ் வந்துட்டு யூ கேன் ஷேர். அண்ட் 1 minute அதுக்கு முன்னாடி ஐ ஜஸ்ட் வாண்ட் டு டெல் யூ ஒன் திங். இந்த ஷோவை பொறுத்த வரைக்கும் கொரியோகிராஃபி பிரபு மாஸ்டர் பண்ணாலும் அதுக்கு கூட சப்போர்ட்டிவா ரேமண்ட், are you there? Please come. I want to introduce ரேமண்டும் இந்த ஷோல வந்துட்டு ஆக்சுவலி ஒர்க் பண்றாப்புல as a choreographer. நிறைய ஆடியோ லான்ச் அது இதெல்லாம் பண்ணியிருக்காப்புல, இந்த ஷோல இருக்காப்புல. I just want to introduce ரேமன். இந்த ஷோக்கு மற்ற சாங்ஸ் எல்லாத்துக்குமே எல்லாமே அவரோட டச் இருக்கும், அவரோட மேற்பார்வையில் நடந்தாலும் இஸ் ரியலி ஒர்க்கிங் ஆன். I just want to tell you. ஷைலேந்தர் கம், நீங்களே அதை எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. So further ஆக இத பத்தி இன்னும் டீடைலா பேச போறோம்னு நினைக்கிறேன். Thank you so much. இந்த பிளான்டிங் ட்ரீஸ் பத்தி அவர் திருப்பி உங்களுக்கு லாஸ்ட்க்கு சொல்றாரு. Thank you so much. Thank you so much sir. Thank you very much. நன்றி உங்களுக்கு மீண்டும் ஒரு பெரிய வாழ்த்துக்களும் கூட. Thank you. So வந்ததுல இருந்து இந்த டான்ஸ் கான்சர்ட் ஆர்கனைஸ் பண்ணக்கூடிய ஒரு டீம் அருண் ஈவென்ட் அப்படிங்கிற பேரை தொடர்ச்சியாக கேட்டிருப்பீங்க. இவங்க யாரு, இவங்களுடைய தொடக்கம் எங்க இருந்தது, இந்த ஷோக்கு பின்னாடி இருக்கக்கூடிய இவங்களுடைய உழைப்பு எல்லாமே ஒரு காணொலியாக வந்துட்டு இருக்கு. over to the event. தொடர்ந்து ஒரு ட்ரெண்ட் செட்டராக ஈவென்ட் இண்டஸ்ட்ரியில இருந்துட்டு இருக்கக்கூடிய அருண் ஈவென்ட்ஸ் உடைய ஃபவுண்டர் மிஸ்டர் அருண் அவர்களை அன்போடு மேடை கிடைக்கிறோம் to talk about the first
lighting dance concert in India. சார் அருண் சார், எங்களுக்கு தெரியும் நீங்க அதிகமாக பேச மாட்டீங்க, வெறும் ஒர்க் மட்டும் தான் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய உழைப்பு இருக்கும், வார்த்தைகள் கம்மியாக உழைப்புல மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணுவீங்கன்னு எங்களுக்கு தெரியும். பட் இருந்தாலும் கண்டிப்பாக நீங்க எங்களுக்காக பேசணும். இவ்வளவு பெரிய ஒரு இனிஷியேட்டிவ், ப்ளீஸ் ஷேர் ஃபியூ வேர்ட்ஸ். கண்டிப்பாக பிரபுதேவா மாஸ்டரும் இந்த நேரத்தில் மேடையில் இருக்கணும்னு அவர் ஆசைப்படுறாரு. கரெக்டா சார்? அனைவருக்கும் வணக்கம். வந்திருக்கிற பத்திரிகையாளர் ஊடகங்கள் அனைவருக்கும் நிறைய மியூசிக் கான்செர்ட் பண்ண எனக்கு ஒரு டான்ஸ் கான்செர்ட் பண்ணணும்னு எனக்கு பல வருஷமா ஒரு ஆசை. அது எந்த மாதிரி பண்ணோம், எப்படி பண்ணணும்னு பல வருஷமா யோசிச்சு நம்ம நிறைய பிளான் பண்ணி வச்சிருந்தோம். அதோட பெரிய கோல்டன் வாய்ப்பா சார் எனக்கு வாய்ப்பு நன்றி சொல்லிக்கிறேன். இந்த நிகழ்ச்சியை கொண்டு போற விதம் வந்து சாதாரணமா இருக்காது சார். இப்போ இது வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 23,000 டிக்கெட் சொல்றாங்க. இது வரைக்கும் 1285 டான்ஸ் ஸ்கூல் இருக்கு. இது வரைக்கும் 855 டான்ஸ் ஸ்கூல்ல ரீச் பண்ணிட்டோம். கிட்டத்தட்ட 286 நினைக்கிறேன். 256 டான்ஸ் ஸ்கூல் வந்து ரிசர்வேஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம வந்து இன்னொரு காட்சி நடத்துகிற அளவுக்கு பெரிய ரெஸ்பான்ஸ். நான் இது வந்து போன இடம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு வைப்பு. நான் என்ன சொன்னேன் சார், அப்போ இந்த நிகழ்ச்சியை எந்த மாதிரிலாம் நம்ம பண்ணுறோம் முடிவு பண்ணும்போது ஃபர்ஸ்ட் டைம் இந்தியா அந்த வென்யூ வந்து 5.1 சார். இது வரைக்கும் யாருமே வந்து பார்த்தீங்கன்னா தேட்டரில் வீட்டில் தான் அந்த 5.1 7.1 வச்சுருப்பாங்க. ஸோ ஓப்பன் அந்த ஒரு கிரவுண்டில் வந்து ஒரு 5 சவுண்ட் வந்து இது வரைக்கும் யாருமே பண்ணல, நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம். அது ரொம்ப புதுசாக இருக்கும் சார். அந்த ஒரு வைப்பு ரொம்ப அழகாக இருக்கும். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பான்சர்ஷிப் சார். அதாவது நான் இதை எங்கேயாவது எடுத்துகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னால் முதல்ல போன உடனே நம்ம ஐஸ்வரி கணேசன் சார் தான் அதில் முதல்ல சொல்லணும். அவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு விஷயம்னு சொல்லி இந்த நாங்கள் ஆர்கனைஸ் பண்ணிட்டு இருக்கும்போது இது எப்படிலாம் கொண்டு போகலாம், எப்படிலாம் செய்யலாம்னு சொல்லி அவர் ஒரு சில ஐடியாஸும் கொடுத்து வந்து பாருங்கன்னு சொன்னார். போனோம், இன்னும் என்ன வேணும் கேளுங்க, நான் இருக்கேன்னு சொல்கிறார். அது மிகப்பெரிய விஷயம். அதே மாதிரி தான் நம்ம ஜி ஸ்டார் உமாபதி சார், ஜெய்சங்கர் சார், அது அவங்க ரொம்ப நாளாக தான் சொல்லுவாங்க ஏதாவது ஒன்று புதுசாக பண்ணணும் நம்ம கம்பெனி பேனர்லன்னு நினச்சாங்க. அந்த டைட்டிலுக்கு ஏகப்பட்ட போட்டி சார் ஓப்பனும். அதில் வந்து சார் வந்து முதல்ல யார் சொன்னாங்களோ அவங்களுக்கு தான் கொடுக்கணும்னு சொல்லி நம்ம விஎம்ஆர் ரமேஷ் சார், அவர் இல்லைன்னா இவ்வளோ பெரிய நிகழ்ச்சியெல்லாம் சாத்தியமே கிடையாது ஓப்பனாக. ஏன்னா நான் எது கேட்டாலும் கொடுக்குறேன். நம்ம ஏதாவது ஒன்று நினச்சோன்னா அருண் வேறு என்ன வேணும், இது போடுமா, இது வேணுமா, இது எடுத்துக்கோ, வேறு என்ன வேணும், நல்லா பண்ணணும், அவ்வளோதான். அவ்வளோ ஒரு பிரம்மாண்டத்துக்கு பேர் போனவர் அவர். அவ்வளோ ஒரு பிகினர்ஸில் பண்ணுறாங்க சார். ரொம்ப புனிதா மேடத்துக்கு ஒரு ரொம்ப நன்றிங்க. அவங்க வந்து எனக்கு பேக்கில் எவ்வளோ அட்வைஸ் பண்ணுறாங்கன்றது ஆனால் சொல்லக்கூடாதுன்னு இப்போ கூட பாருங்க கேட்குறாங்க. அவ்வளோ ஒரு தங்கமானாங்க. அப்புறம் டிக்கெட்டு, நான் ஒரு டிக்கெட்டு 4 டிக்கெட்டு 5 டிக்கெட்டு இப்படி மூவ் ஆகிட்டே இருக்குது. ஒரு 100 டிக்கெட்லாம் வித்துட்டே இருக்கு. என்னங்க நீங்கள் இவ்வளோ பிரபுதேவா சார் வச்சு ஒரு ஷோ பண்ணுறீங்க, சும்மா 5 டிக்கெட் 10 டிக்கெட் பண்ணுறீங்கன்னு சொல்லி ஒரு நபர் வந்தார் பாருங்க. ஒரு 5 நாள் இருக்கும். 5 நாளாக வேற ஒரு விஷயமா வந்தவர். அவர் ஒரு லான்ச் பண்ணுறாரு அந்த கம்பெனி. அது முதல்ல எதோ பண்ணணும்னு எங்கிட்ட டிஸ்கஷனுக்கு வராரு. அப்போ கூட நான் என்னோட விஷயத்த சொல்லவே இல்லை. அவர் நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னா இந்த மாதிரிலாம் பண்ணுறேன்னு சொன்னாங்க. சார் முதல்ல நான் தொடர்றது பேன் இண்டியா ஒரு பிரபுதேவா சார் நான் தொடர்றேன். இன்னும் எவ்வளோ டிக்கெட் பாக்கி இருக்குன்னு கேட்டார். அது என்ன சார், இன்னும் கொஞ்சம் ஒரு 20,000 டிக்கெட் 20,000 டிக்கெட் அத்தனை நானே வாங்கிட்டுமான்னு கேட்டார். பல்க் டிக்கெட்டா, இதுக்கு முதல்ல நீங்கள் கை தட்டணும். அதுக்காக அவருக்கு அவ்வளோ இதெல்லாம் சொல்லலை. அவர் என்ன சொல்றாருன்னா, மொத்த பல்க் டிக்கெட்டை மொத்தத்தையும் நானே எடுத்துக்கிறேன். என் கம்பெனி முதல்ல ஒரு டிக்கெட்டிங் பார்ட்னர் ஒரு ஆப் ஆரம்பிக்கிறோம், அதில் நாங்களே அதை பண்ணிக்கிறோம், அந்த வாய்ப்பை எனக்கு கொடுக்க முடியுமான்னு கேட்டார். அப்போ நான் சொன்னேன் இல்லை அவ்வளோ கொடுக்க முடியாதுன்னு சொல்லி டிக்கெட்டிங்கில் கொஞ்சம் இது பண்ணி அவங்கள நேற்று அக்ரிமெண்ட்லாம் போட்டு சைன் பண்ணி அப்புறம் பார்த்தா அவங்க பின்னாடி வந்து கிட்டத்தட்ட ஒரு 500 பேருக்கு மேலே அந்த டீம் எவ்வளோ வேலை செய்கிறாங்க. எப்படி முடியும்னு கேட்டால் எல்லாத்துக்கும் ஆன்சர் வாங்கிட்டு தான் அவங்களுக்கு நான் சைனே பண்ணேன். அது பெரிய ஒரு மிராக்கிள், எல்லாமே ஒரு மேஜிக், ஒரு அதிசயமாக இருக்குது சார். சார் வந்து அவர் டான்ஸில் தான் அதிசயம்னா அவர் நிகழ்ச்சி எடுத்துகிட்டு போய் நின்னா எங்களுக்கு அவ்வளோ மரியாதை, போய் போன இடம்லாம் மரியாதை. அதெல்லாம் அவருக்கு கிடைக்கிறது தான் சார். நாங்கள் அதனால் இந்த நிகழ்ச்சியை கொண்டாடிடுவோம் சார், கவலைப்படாதீங்க. இது வேர்ல்டு டூராக கண்டிப்பாக எடுத்துகிட்டு போயிடுவோம். இது மாதிரி ஒரு ஷோ வேற லெவலில் இருக்கும், அதை நாங்கள் எடுத்துகிட்டு போவோம். அதுக்கு நான் கேரண்டி சார். நிறைய பேசணும், ஏன்னா நிறைய பேர் வந்திருக்காங்க, கம்மியாகவே பேசிக்கிறேன். தேங்க்யூ.
சார் கண்டிப்பாக நீங்க மென்ஷன் பண்ணும்போதே அத்தனை நபர்களும் மென்ஷன் பண்ணீங்க. சில முக்கியமான நபர்களை மேடைக்கு கூப்பிடணும்னு ஆசைப்படுறோம். இந்த ஈவென்ட்னுடைய டைட்டில் ஸ்பான்சர் G Star Propertiesல இருந்து we would like to welcome திரு உமாபதி அவர்கள், திரு ஜெய்சங்கர் அவர்கள். Can we please have you on stage? அதே மாதிரி இந்த ஈவென்ட்னுடைய ஸ்பெஷல் கெஸ்டாக வந்து இதை இன்னும் ஸ்பெஷல் ஆக்கின வேல்ஸ் குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன்ல இருந்து திரு ஐஸ்வரி கணேசன் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். ஓகே ப்ளீஸ் சார். அனைவருக்கும் வணக்கம். அருண், ரமேஷ், நாங்கள்லாம் ஃப்ரெண்ட்ஸு. இதுக்கு முன்னாடி இளையராஜாவுடைய ஈவெண்ட் பண்ணோம். அப்போ இளையராஜாவோட நாங்கள் பழகிற சான்ஸ் கிடைச்சது இசைஞானின்னு சொன்னோம். இப்போ நான் ஒரு வார்த்தை சொல்லணும்னு ஆசைப்படுறேன். பிரபுதேவா வந்து எப்படி இசைக்கு அவர் இசை ஞானியோ கடவுளோ, பிரபுதேவா அதே போல நடனத்துக்கு ஒரு கடவுள் நடராஜர். உலகமே அவரை போற்ற போது இப்போ கூட நான் சொல்லிக்கிட்டு இருந்தேன், இது ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு. அவர் இது வரைக்கும் சினி ஃபீல்டில் இருந்தார். இப்போ ஓப்பனாக மக்கள்கிட்ட ஓப்பன் ஸ்டேஜில் வந்து டான்ஸ் பண்ண போகிறாரு. எங்களுக்கு அதி நம்பிக்கை இருக்கிறது, உலக ஸ்டாராக நடனத்தில் பிரபுதேவா ஆக போகிறார். அதுக்கு இன்னைக்கு பிள்ளையார் சொல்லி. நன்றி. டான்ஸ் பொறுத்த வரைக்கும் மூவியில் பண்ணுற நம்ம பார்க்குற விஷுவல்லாம் வேறு. அவங்க அதை ஷூட்டிங்கில் வந்து பிரபுதேவோட ஆக்ஷன் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அவர் வந்து எல்லாமே அவங்க பொசிஷன் பார்த்து பண்ணுவாங்க. இங்கே ரியலாக பண்ணும்போது இவரோட உண்மையான டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது இப்போ February 22 அன்னைக்கு பார்க்க போகிறீங்க. நம்ம மூவியில் பார்த்ததெல்லாம் வந்து டிஃப்ரெண்ட்டாக அவங்க ஷூட்டிங், ஐ திங்க் ஹரிசார் எல்லாத்தையும் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாருக்கு. அந்த மாதிரி ஒரு பெரிய ஈவெண்ட்டை வந்து நம்ம பார்க்கறதுக்கு எல்லாரும் ரெடியாக இருக்கும். இட் வில் பி த கிரேட் சக்ஸஸ் ஆன் February 22. தேங்க்யூ. தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு பெரிய நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கோம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் அசோசியேட்டிங் வித் அஸ். அடுத்ததாக மேடைக்கு கூப்பிடக்கூடிய நபர், எந்த ஒரு நல்ல விஷயம் நடந்தாலும் அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு முகமாக தொடர்ச்சியாக நமக்கு இருந்துகிட்டே வந்துட்டு இருக்கக்கூடிய நம்முடைய ஸ்பெஷல் பார்ட்னர் ஆஃப் லைவ் அண்ட் டான்ஸ் கான்சர்ட் வேல்ஸ் குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன்ல இருந்து மரியாதைக்குரிய திரு ஐஸ்வரி கணேசன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். சார் கண்டிப்பாக request you to be on stage and share a few words for us. அனைவருக்கும் வணக்கம். அருமை நண்பர் பிரபுதேவா, டான்ஸ் கிங், எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 30 வருஷமா நாங்கள் 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸாக இருந்துட்டு இருக்கோம். நான் நிறைய தடவை அவர்கிட்ட கேட்டிருக்கேன், சொல்லியிருக்கேன், ஏன் சார் இந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராம் நீங்கள் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு. இது வரைக்கும் அவர் பண்ணதே இல்லை. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் இந்தியாவில் அவருடைய டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ் சோலோவாக நடக்க போகுது. இது நிச்சயமாக ஒரு பெரிய விஷயம். இது நடக்குமா, எப்படி அவர் ஒத்துக்கிட்டாரு, அதுவும் இந்த நேரத்தில் அப்படின்னு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. பட் டெஃபினட்டா இந்த ஈவெண்ட்டை நடத்துறதுக்காக முன் வந்த அருமை நண்பர் அருண், அவர் எவ்வளோ நிகழ்ச்சிகள்லாம் நடத்தியிருக்காரு. நிச்சயமா இந்த நிகழ்ச்சியும் அவர் எல்லா நிகழ்ச்சியோட இந்த ஃபங்க்ஷன் அவருக்கு, இந்த நிகழ்ச்சி அவருக்கு ரொம்ப சக்சஸாக அமையும் எல்லா விதத்திலையும். இப்போ இன்னைக்கு இருக்கிற ஒரு சிச்சுவேஷன்ல பிரபுதேவா அவருடைய டான்ஸை பார்க்கறதுக்கு இன்னைக்கும் கை குழந்தைகள்ல இருந்து பெரியவங்க வயசானவங்க வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதனால நிச்சயமா இந்த டான்ஸ் பர்ஃபார்மன்ஸை அவங்கெல்லாம் எவ்வளோ அவளோட எதிர்பார்க்குறாங்களோ அதை விட மேல நாங்கெல்லாம் இங்க உட்கார்ந்துட்டு இருக்க பிரஸும் விஐபிஸும் எல்லாருமே அவளோட பார்க்கறதுக்காக காத்துக்கிட்டு இருக்கோம். அதுதான் உண்மை. அண்ணன் கலைப்புலி தானு அவர்கள் நாங்கள் 2 பேரும் பேசிட்டு இருந்தோம். அப்போ கூட இதை பற்றி தான் அவர் சொல்லிட்டு இருந்தாரு. இதனுடைய டான்ஸ் இயக்குனர் ஹரி அவர்கள் இவ்வளோ நல்லா பேசுவாருன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. ரொம்ப தெளிவாக கரெக்டாக பேசியிருக்காரு. அதே மாதிரி இந்த ஃபங்க்ஷனையும் இந்த நிகழ்ச்சியும் ரொம்ப நீட்டா இன்ட்ரெஸ்டிங்கா எடுத்துட்டு போயிடுவாரு அப்படின்றதுல எந்த விதமான ஒரு இதுவும் இல்லை. இதுக்கு எல்லாத்துக்குமே கோஆர்டினேட் பண்ணியிருக்காங்க என்னுடைய அருமை
நண்பருடைய மனைவி புனிதா அவர்கள், அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றி சொல்ல வேண்டும். ஸோ இந்த ஃபங்க்ஷனை எப்படி பெருசாக ஆக்கிறது, எல்லாரையும் எப்படி வர வைக்கிறது அப்படின்றத அருண் நிச்சயமா செய்வார் என்ற ஒரு நம்பிக்கை இருக்கு. அதற்கு என்னால் என்ன உதவி பண்ண முடியுமோ அதை செய்வதற்கு காத்து கொண்டிருக்கிறேன் என்பதை மட்டும் தெரிவித்து, இந்த நிகழ்ச்சி பெருமளவு வெற்றி பெற வேண்டும். இந்தியா மட்டுமல்ல, அருண் நீங்களே உலகம் ஃபுல்லா இந்த ப்ரோக்ராம் நடத்தணும். அதுக்கு இப்பவே நீங்க பிரபு சார் கிட்ட சைன் வாங்கிடுங்க. நன்றி, வணக்கம். Thank you so much, sir. You've always been an icon of inspiration. மீண்டும் உங்களுக்கு ஒரு பெரிய நன்றி. அடுத்ததாக இன்னைக்கு மற்றொரு ஸ்பெஷல் கெஸ்டாக வந்து உண்மையாலுமே திறமையின் நம்பிக்கையாக தமிழ் சினிமாவின் பிரைடாக இருக்கக்கூடிய மரியாதைக்குரிய கலைப்புலி எஸ் தானு அவர்களை மேடை கழிக்கிறோம். இன்ப நாள் இது, இனிய நாள் இது. மிக சிறப்பான முறையில் பத்திரிகை சகோதரர்கள்லாம், ஊடக சகோதரர்கள்லாம், தொலைக்காட்சி நண்பர்கள்லாம் இந்த நிகழ்வினை அகிலமெங்கும் எடுத்து செல்ல வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். பிரபுதேவா அவர்களை சற்றொப்ப 30 வருடங்களாக அவரோடு பழகி கொண்டிருக்கிறேன். என் குடும்பத்தில் அவர் ஒருவர், அவர் குடும்பத்தில் நான் ஒருவர் என்ற ஒரு பழமையான ஒரு தொட்டு செல்லக்கூடிய ஒரு நிகழ்வு. அருண் அவர்களை பற்றி சொல்ல வேண்டுமானால், சுறுசுறுப்பாக தேனீ போல் பணியாற்றக்கூடியவர். உண்மையிலேயே இப்படிப்பட்ட ஒரு வைபவத்தை அவர் நடத்தி கொண்டிருப்பது பார்க்கும்போது அளவில்லா ஆனந்தம் அடைகிறேன். நாங்கள் கூட சினிமாவில் நிறைய விளம்பரம்லாம் பண்ணுவோம். இந்த பையன் இந்த நடன நிகழ்ச்சிக்கு எடுத்து போன விதம் பார்க்கும்போது உண்மையிலேயே எங்களுக்கு ஒரு மைக்கேல் ஜாக்சனுக்கு எப்படி ஒரு விளம்பரம் பாம்பேல எப்படி எடுத்து போய் காமிச்சாங்க, அதில் பிரபுதேவா அதில் போய் கலந்துன்னு பாத்திரா இருக்கிற குடும்பத்தோட அவர் பழகி மைக்கேல் ஜாக்சனை சந்திச்சுட்டு வந்த ஒரு பெருமையை பண்ணவர். அடுத்த மீட்டிங்ல அவரோட சேர்ந்து நடனம் போடக்கூடிய ஒரு பேச்சுவார்த்தை நடந்திருக்கும் போதே அந்த ஒரு வாய்ப்பை அவர் இழக்கக்கூடிய அளவுக்கு அவருக்கு ஒரு அகால மரணம் ஏற்பட்டது. இருப்பினும் அவர் வழி தொட்டு அந்த இடத்தை நிரப்பிக்கொண்டு அவருக்கு பெருமை சேர்த்துக் கொண்டிருக்கிற பிரபுதேவாவை நின்றும் போது என் நெஞ்சமெல்லாம் இனிக்கிறது. ஆகவே பனித்துளியாய் அவர் பசுமையாய் இந்த நிகழ்ச்சி மிக சிறப்பாக எடுத்து செல்வார். அதோடு மட்டுமல்ல, தம்பி ஹரிக்குமார் வந்து மிக சிறப்பான முறையில் அவருக்கு உற்ற உறுதுணை புரிந்து இதை மேலும் சிறப்பான முறையில் நடத்தி செல்வார். உண்மையிலேயே வாலிபர்கள் இளஞ்சங்களை வசீகரிக்க சொல்ல அளவுக்கு செவி குளிரும் சிந்த மகிழும் அந்த நடனம் அங்கிங்கெனாதபடி எங்கும் ஒளிபரப்பாகி உள்ளமெல்லாம் கொள்ளை கொள்ளக்கூடிய அளவுக்கு இந்த நிகழ்ச்சி வெற்றி நிகழ்ச்சியாக நடத்துவார் என்பது அறுதிட்டு உறுதிக்கலாம். உண்மையிலேயே பிரபுதேவா வந்து இந்த நிகழ்ச்சியை நினைக்கும் பொழுது இது வந்து இது காலத்தால் அழிக்க முடியாத ஒரு காவியமாக, நெஞ்சு நினைக்கக்கூடிய ஓவியமாக அந்த நடன வைபவம் நடைபெறும் என்று சொல்லி எனக்கு வாய்ப்பு தந்த தம்பி அருணுக்கு மீண்டும் மீண்டும் நன்றி சொல்லி நிறைவேறுகிறேன். நன்றி, வணக்கம். Thank you so much, sir. பயங்கரமான பாசிட்டிவ் எனர்ஜியை கொடுத்துட்டு போயிருக்கீங்க. மீண்டும் உங்களுக்கு ஒரு பெரிய நன்றி. இந்த ஈவென்ட்னுடைய சப்போர்ட்டிங் பார்ட்னராக இருக்கக்கூடிய கிரவுட் என்டர்டைன்மெண்ட்ஸ் உடைய ஃபவுண்டர் would like to welcome கிரண் அவர்கள். DRK கிரண் அவர்களை அன்போடு மேடை கழிக்கிறோம் to share few words. அனைவருக்கும் வணக்கம். நம்ம எல்லாருக்குமே டான்ஸ் ஆடுறது ரொம்ப பிடிக்கும். ஆனால் எல்லாருக்கும் டான்ஸ் வருமானு தெரியாது. அது மாதிரி எனக்கு வந்து ரஜினி சார் தான் ரொம்ப பிடிக்கும். ரஜினி சார் வந்து சும்மா இப்படி எப்படி பண்ணாலே நான் ரொம்ப பயங்கரமாக ரசித்து பார்க்குறேன். எங்களுக்கெல்லாம் மாப்பிள்ளைன்னு ஒரு படத்தில் ஒரு சாங் ஒன்று பண்ண வச்சு அவர் ஆட வச்சிருப்பாருங்க. அதுக்காக அந்த படம் நான் எத்தனை வாட்டி பார்த்தேன்னு எனக்கே தெரியாது. எனக்கு எவ்வளோ ரஜினி சாரை பிடிக்குமோ அது வந்து அதுக்கப்புறமா பிரபு மாஸ் அவ்வளோ பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா அவரோட படத்தை நான் அப்படி பார்த்துருக்கேன். மாஸ்கிட்ட ஸ்பெஷலே என்னன்னாக்கா, ஆட தெரிஞ்சாலும் சரி ஆட தெரியலும் சரி எல்லாருமே ஆட தெரிஞ்ச மாதிரியே ஆட வைப்பார். அதுதான் மாஸ்டரோட ஸ்பெஷலு. அப்புறம் எல்லா வரிக்கும் ஒரு மூமெண்ட் போடுவாரு, எல்லா பாட்லையும் ஒரு கதை சொல்லுவார். எனக்கு தெரிஞ்ச ராமாயணத்தை ஒரு பிஜிஎம்ல யாரும் ஒரு சொன்னதே கிடையாது. அந்த மாஸ்டர் வந்து ஒரு சாங்ல பண்ணியிருந்தாரு, பியூட்டிஃபுல்லா பண்ணியிருப்பாரு. அவ்வளவு ஃபாஸ்டா யாருமே ராமாயணத்தை சொன்னதே இல்லை. அதே மாதிரி இன்னொரு சாங்ல வந்து லவ்வே வேணாம்னு சொன்ன ஒரு பொண்ணும் லவ்வுக்கு தூது வந்த ஒரு பையனுக்கும் ஒரு ரொமான்ஸ் ஆகுதுன்னு அந்த இடத்துல ஒரு ஒரு கம்போஸ் பண்ணியிருப்பாரு. அவர் பெஸ்ட் கம்போசர் எல்லாருக்கும் தெரியும். ஆனா பெஸ்ட் பெர்ஃபார்மர்ன்றது அந்த ஒரு சாங்ல அவர் ப்ரூவ் பண்ணியிருக்காரு. இன்னைக்கு வர அந்த சாங் பல பேருக்கு வந்து ரெஃபரன்ஸா இருக்குது. அந்த சாங் இப்படி மாஸ்டர் பத்தி நிறைய பேசணும். அதுக்கப்புறம் ஒரு படத்தை அவர் ஆடினாரா நடந்தாரான்னு கூட எனக்கு தெரியல. ஏன்னா அவர் நடக்கிறதே நடனம்ன்ற மாதிரி ஒரு பண்ணாரு. இங்கேயும் காதல் அப்படின்னு ஒரு சாங்ல
அவர் நடந்தே இருப்பார், சும்மா இப்படி பண்ணியிருப்பாரு, கேப் அப்படி பண்ணியிருப்பாரு, கால் அப்படி பண்ணியிருப்பாரு, அது பயங்கரமா இருக்கும். எனக்கு அவ்வளோ பிடிக்கும் மாஸ்டர். ஆனால் அவ்வளோ பிடிச்ச மாஸ்டர் இவ்வளோ சினிமாவில் வந்து நான் ஒரு நாள் கூட அவ்வளோ ஒர்க் பண்ணதில்லை. நான் அசிஸ்டண்டாகவும் ஒர்க் பண்ணதில்லை, நான் ஆர்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணதில்லை. நான் ஆர்ட் டைரக்டர் ஆனதுக்கப்புறம் மாஸ்டர் வந்து பாம்பேக்கு பெரிய டைரக்டர் ஆயிட்டாங்க. அதுக்கப்புறம் எனக்கு அந்த வாய்ப்பே இல்லைன்னு நினச்சிருந்தப்போ ஒரு 3 மாதத்துக்கு கூப்பிட்டு அருண் என்னை கூப்பிட்டு இது மாதிரி வந்து பிரபுதேவா மாஸ்டருக்கு வந்து ஒரு டான்ஸ் பண்ண போகிறோம், ஷோ பண்ணுறோம், நீங்கள் வந்து பண்ணுங்க, கூட ஹெல்ப் பண்ணுங்கன்னு கேட்டாங்க. எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ரொம்ப சந்தோஷம். ஏன்னா நான் ரொம்ப நாள் காத்திருந்து ரஜினி சார் கூட வந்து ஜெயில ஒரு படம் பண்ண மாதிரி நான் ரொம்ப நாள் காத்திருந்து இந்த ஷோவில் வந்து பிரபு மாஸ்டரோட பண்ண போகிறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதே மாதிரி கூடிய சீக்கிரம் மாஸ்டர் கூட ஒரு படம் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். ஸோ இந்த வாய்ப்பளித்த அருணுக்கும் டாக்டர் ஹரி அவர்களுக்கும் என்னோட நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நன்றி. எப்படி ஆரம்பிக்கிறது எனக்கு தெரியல, என்ன பேசணும் கூட தெரியல. வந்திருக்கிற வானத்தை போல பெரிய அண்ணன் சின்ன இருக்கிற மாதிரி டான்ஸ் ஒரு பெரிய அண்ணன், கணேஷ் சார் எனக்கு ஒரு சின்ன அண்ணன் மாதிரி, விஜய் சிஸ்டர் மாதிரி எல்லாருக்கும் நன்றி. அதே மாதிரி ஸ்பான்சர்ஸ்க்கு எல்லாருக்குமே இங்கே இருக்கிற ஸ்பான்சர்ஸ்க்கு எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. அதில் ஒரு ஸ்பெஷல் நன்றின்னா அருண் ஈவென்ட்ஸ் தான். அருண் ஏன்னா இப்படி ஏன்னா ஐடியாவே இல்லை நமக்கு பண்ணணும் அந்த மாதிரிலான்ட்டு. அது மாதிரி அருண் ஈவென்ட்ஸுக்கு என்னோட நன்றி. அதே மாதிரி அது வந்து நான் நினைச்சாலும் இவங்க எப்படி நம்ம ஹரிதான், ஹரினால இது ஒரு பேக் போன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த பேக் போன் வந்து ஹரிதான் இதுக்கு நடக்கிறதுக்காக. தேங்க்ஸ் டு 2 பேர். இனிமேல் உங்களோட ஆசீர்வாதத்தோட நான் ஒழுங்கா ஆடணும். ஏன்னா நீங்க எல்லாரும் சினிமாவில் வந்து கட் பண்ணி ஆடுவோம். சார் கூட கேட்டிருந்தாரு, அப்புறம் உங்களுக்கு எதுக்கு ரியல்சல் சார், சினிமாவில் வந்து ஒரு ஷார்ட் கட் பண்ணி ஆடுவோம், இது ஒரே வாட்டி 10 நிமிஷம் 8 நிமிஷம் ஆடணும். அப்புறம் அதே எனர்ஜி நம்ம நீங்கள் எப்படி டெஃபினட்டாக அந்த சினிமா மாதிரியே எதிர்பார்ப்பீங்க இல்லையா, அது தெரியல. நான் என்ன ட்ரை பண்ணிட்டு இருக்கிறேன், ஸ்டாமினா பில்டப் பண்ணுறதுக்கு ரொம்ப டைம் ஆகும். அதனால தான் நான் முதல்ல ஆரம்பிச்சிட்டேன். அது ஏன்னா என்னால் முடிஞ்ச ஒரு 200% கொடுக்கணும். அதுக்கப்புறம் இந்த கையில் அது ட்ரை மை பெஸ்ட் உங்களை என்டர்டெயின் பண்ணுறதுக்கு. அது ட்ரை உங்களோட ஆசீர்வாதத்தோட நல்லபடியாக நடக்கணும்ட்டு வேண்டிக்கிறேன். பிரபு மாஸ்டர், நான் வந்து ஒரு சில கேள்விகள் கேட்கணும்னு நினைச்சேன் கான்செப்ட் பத்தி. பட் அதுக்கு முன்னாடி கண்டிப்பாக சொல்லி ஆகணும். வரும்போது மேடைக்கு வரும்போது ஒருத்தங்க சொன்னாங்க, அப்போ நாங்க எப்படி பார்த்தோமோ இப்போ வரைக்கும் அப்படியே இருக்கீங்கன்னு. உண்மையாலுமே அப்படியே இருக்கீங்க சார், ஆச்சரியமாக இருக்கு. ரொம்ப ஹேண்ட்ஸமாக சார்மிங்காக இருக்கீங்க. அதுக்கு வந்து நான் கண்டிப்பா சொல்லணும்னு நினைச்சேன். அப்படியே இருக்கேன், அப்படி ஒரு தெரியலையே. அவர் ஒருத்தர் வெள்ளை முடியோட வந்தாரு, நான் சின்ன வயசுல இருக்கும்போது நான் அவர் ஆரம்பிச்சாரு. சின்ன வயசுல இருக்கும் போதுன்னா சார், ஆனா வந்து யூ ஏஜ் லைக் a fine wine தான் சார் சொல்லணும். கண்டிப்பாக ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருக்கீங்க. பட் கண்டிப்பாக இந்த கான்செப்ட் பத்தியும் பேசி ஆகணும். இது வரைக்கும் நம்ம மியூசிக் கான்செர்ட் அப்படின்னா 3 மணி நேரம் நடக்குது அப்படின்னா அங்க எப்படி ஒரு ஃபங்க்ஷனாலிட்டி இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு ஒரு சென்ஸ் இருக்கு. பட் ஆனா ஒரு டான்ஸ் கான்செர்ட்ங்கும் போது 3.5 hours டான்ஸ் ஆட முடியுமா அப்படின்னு அதுவே ஒரு பெரிய கேள்வியாக இருக்கு. அதுக்கு முன்னாடி எவ்வளவு எனர்ஜி இருக்க போகுது, எவ்வளவு சேலஞ்சிங்காக இருக்க போகுது அப்படின்னு பல கேள்விகள் இருக்கு. இதை நம்ம எப்படி பண்ண போறோம் சார்? இல்ல சேலஞ்ச் டெஃபினட்டா இருக்கு, பெரிய அது சேலஞ்ச் இருக்கு. ஏன்னா அது பண்ணும்போது தான் நமக்கு தெரியும். அது அவங்க பார்த்தாங்கன்னா வந்து ரியல்சல் அது என்ன அந்த பேக் பண்ணோம்னா ஓஹோ இவ்வளோ இருக்குதா அப்படின்னு அவங்களுக்கு தெரியும். இவங்க சைட்லேருந்து வேற இருக்கும், பட் எங்க சைட்லேருந்து வேற மாதிரி. இட்ஸ் அ பிக் சேலஞ்ச் இருக்கு. நான் இப்போ சொன்ன மாதிரி எல்லாரும் எதிர்பார்ப்பாங்க இல்லையா, நிறைய அந்த இது கொடுக்கணும். பட் அதே மாதிரி அந்த ஃபர்ஸ்ட் ஆடும் போது ரொம்ப டீட்டெயிலாக போட்டேன், சின்னதாக சொல்லுவேன். உங்களுக்கு எல்லாருக்குமே அந்த சினிமா பார்த்த உடனே இப்போ இன்னும் எதிர்பார்ப்பு அதிகமாகிட்டே இருக்கும் இல்லையா, அந்த எதிர்பார்ப்பு கொடுக்கணும். இப்போ அந்த ஃபர்ஸ்ட் ஆடும்போது எனர்ஜி, சிம்பிளான ஒரு எக்ஸாம்பிள், ஒரு 10 நிமிஷம் ஆடுறோம், ஃபர்ஸ்ட் மினிட்ல ஃபுல் எனர்ஜியோட ஆடுவோம், அப்புறம் 2வது மினிட்ல மூச்சு வாங்குவோம், 3rd மினிட்ல அந்த செகண்ட்லயே ரொம்ப அந்த இது வாங்கும். பட் அது ஆகக்கூடாது. அந்த ஃபர்ஸ்ட் மினிட்ல இப்படி இருந்தா செகண்ட், 3rd, 4th, 10th மினிட்ல இப்படி இருக்கணும். அதுக்கான இதுதான் நான் பண்ணிட்டு இருப்பேன் எப்பவுமே, ஸ்டாமினா. அதுக்கப்புறம் சின்ன வயசுல ஆடும்போது ஃபுல் டான்ஸ் ஆடுவார் இப்போ ஸ்டேஜ்ல பண்ணும்போது. பட் இப்போ கொஞ்சம் மெச்சூரிட்டி ஆனதுனால கொஞ்சம் மூளை யூஸ் பண்றேன். ஆடும்போது அந்த எங்க ஆடணும், எங்க இது பண்ணணும், எங்க அப்படின்னு நான் நினைச்சிட்டு இருக்கேன்.
நான் நினைச்சிட்டு இருக்கேன் அது உங்க கையில தான் இருக்கு. அதுக்கப்புறம் உங்களோட இதுதான். கொஞ்சம் மூளை யூஸ் பண்ணி இது பண்றேன். அதே மாதிரி ஃபுல்லா 3 hour இல்லை, பட் அதுல மோஸ்ட் ஆஃப் த போர்ஷன் நான் இருப்பேன். மற்ற ஆர்டிஸ்டும் இருக்காங்க, பட் என் ஷோ தான் என்னோட பேர்ல வருது. பட் உங்களை திருப்தி பண்ற மாதிரி என்ன பண்ணணுமோ நான் பண்றேன், ட்ரை பண்ணுறேன். கண்டிப்பா சார். ஆல்சோ நம்மளுடைய கிங் ஆஃப் டான்ஸ் பிரபுதேவா மாஸ்டருடைய கான்சர்ட் முதல் முறையாக நடக்குது அப்படின்னா கண்டிப்பாக இந்த கான்சர்ட் அட்டென்ட் பண்ணணும் அப்படின்னா எங்களுக்காக ஒரு சில அப்டேட்ஸ் எக்ஸ்க்ளூசிவாக ஏதாவது ஒரு சில விஷயங்கள் சொல்ல முடியுமா? பயங்கர கியூரியாசிட்டியோட வந்திருக்காங்க நிறைய பேர். நான் ஆடுறேன். ரொம்ப ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கு. Thank you so much. சோ நீங்க சொல்லிட்டீங்க கான்செப்ட் பத்தி நிறைய விஷயங்கள். இந்த கான்செப்ட்க்கு மக்கள் வரணும் அப்படின்னா டிக்கெட் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் இல்லையா? சோ நீங்க இருக்கக்கூடிய இந்த நேரத்துல டிக்கெட் லான்ச் பண்ணிடலாம் அப்படின்னு நாங்க ஆசைப்படுறோம். So to launch the ticket, I would like to welcome the show உடைய டைரக்டர் ஹரிகுமார் அவர்கள். அருண் சார் ஆப்வியஸாக வெளியில இருக்காரு. சோ நீங்க கண்டிப்பாக இருக்கணும். VMR ரமேஷ் அவர்கள் அருண் ஈவென்ட்ஸ்ல இருந்து, Crowd Entertainment இருந்து DRK கிரண் அவர்கள், எங்களுடைய official ticketing partner IBA, and obviously இன்னைக்கான ஸ்பெஷல் கெஸ்டாக இணைஞ்சிருக்கக்கூடிய டாக்டர் ஐஸ்வரி கே கணேசன் அவர்கள் and நம்மளுடைய மரியாதைக்குரிய கலைப்புலி S தானு அவர்கள் எல்லாரும் மேடைக்கு கண்டிப்பாக வரணும். The official unveiling of the ticket இப்போ நமக்காக நடக்க இருக்கு. The King of Dance Prabhudeva's Live in Dance Concert வரக்கூடிய February 22nd YMCA ground அந்த நம்மள நடக்க இருக்கு மக்களே. and அவங்களுக்கான டிக்கெட்ஸ் இப்போ அபிஷியலாக அன்வீல் பண்றதுக்கு முன்னாடி I would like to welcome Mr. Johnson. Can we please have you on stage? JDH Production இருந்து ஜான்சன் அவர்கள் எங்களுடைய ப்ரொடக்ஷன் பார்ட்னர். மேடையில் இருக்கக்கூடிய அத்தனை பெரியோர்களும் இணைஞ்சு இந்த டிக்கெட்டை அன்வீல் பண்ணணும். மேடைக்கு நடிகை கோமல் சர்மா அவர்களையும் அழைக்கிறோம். ப்ளீஸ் வாங்க. फोटोग्राफर किलो करे இது ஒட்டுமொத்த டீம்னுடைய எஃபோர்ட் and கண்டிப்பாக வரக்கூடிய February 22nd இந்த கான்சர்ட்டை எல்லாரும் என்ஜாய் பண்ணுவீங்க நாங்க நம்புறோம். அவங்க உழைப்பு பின்னாடி இருக்கு. G-Star Properties என்னுடைய டைட்டில் ஸ்பான்சர் உமாபதி அவர்களையும் ஜெயின் சங்கர் அவர்களையும் மேலே அழைக்கிறோம். கீழ இருக்கிற மொத்த பேரையும் மேல கூப்பிட்டுருக்கா. இன்னும் 4 பேர் பேலன்ஸ். SSI TMT Bars ல இருந்து can we have people on stage? Shri Durga TMT Bars ல இருந்தோம். So கண்டிப்பாக